பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு மாநாட்டில் வெற்றிக்கு தேனீக்களாக உழைத்து வரும் கழக கடமை வீரர்களுக்கு நன்றி. எனது அன்பு வேண்டுகோள் என திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டின் நிறைவு மாநாட்டு வெற்றிக்காக தேனீக்களாக உழைத்து வரும் கடமை வீரர்களுக்கு எனது அன்பு வேண்டுகோள். மாநாட்டில் உரையாற்றிடும் ஒவ்வொரு கழக பரப்புரை பேச்சாளரும் குறிப்பிட்ட கால அளவுக்குள் உரையை முடிக்க உரையை தயார் செய்து வாருங்கள். நமது மாநாட்டுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநாட்டில் பல்வகை அணியினர் தோழர்களுக்கு யார் யாருக்கு எந்த பொறுப்பு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதோ அதை மட்டும் செய்வது என்பது கட்டுப்பாடு மிக்க கடமை என்று செயலாற்றுங்கள். நமது மாநாடு நாட்டுக்கோர் எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும். இனி காலத்தில் பேசப்பட உள்ள உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பு தான் காரணமாகி நிற்க வேண்டும் என்று அறிக்கை முடித்திருக்கிறார். மேலும் கழக தோழர்களும் பொறுப்பாளர்களும் அந்த அறிக்கையினை கவனமாக வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. அதில் அரசு பள்ளியில் பயின்றவர்கள் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மூலமாக நான் முதல்வன், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட கல்விக்கான திட்டங்கள் மூலமாக இன்றைக்கி எண்ணற்ற மாணவர்கள் அரசினால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புரட்சிகர திட்டத்தின் மூலமாக தங்களது வாழ்க்கை எவ்வாறு மேம்பட்டிருக்கிறது என்பதையும் பகிர்ந்து கொண்ட அந்த நிகழ்வில் தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருந்தார். அவர் நேற்றைக்கு பேசிய உரையில் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் சிறப்பாக உள்ளனர். இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டு இளைஞர்களை மேலும் ஊக்கப்படுத்தும். முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைகளை முன்படுத்தி செயல்பட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சமூக நீதி கொள்கைகள் கொண்டவை. தமிழ்நாடு கல்வியிலும் விளையாட்டிலும் மிகச்சிறந்து விளங்குகிறது. காலை உணவு திட்டம் ஈடு இணையற்ற திட்டம். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். இதை பார்த்ததும் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். தெலுங்கானாவிலும் அடுத்த கல்வியாண்டு முதலாக காலை உணவு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தப் போகிறோம் என எனது இனிய நண்பர் மு.க. ஸ்டாலினிடம் இருந்து இந்த திட்டத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார். மேலும் நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். தமிழ் மக்களாகிய நீங்கள் இப்படி ஒரு சிறந்த முதலமைச்சர் கிடைத்ததற்காக பெருமைப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் மாடல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே உதாரணமாக உள்ளது என்று பேசியிருக்கிறார். மேலும் அவரது பேச்சில் முத்தாய்ப்பாக சமூக நீதியும் தெலுங்கானாவிலும் தமிழ்நாட்டிலும் பொதுவானதாக உள்ளது. சமூக நீதியில் எங்களுக்கு முன் உதாரணம் யார் தெரியுமா? அவர்தான் கலைஞர் என்று கூறியிருக்கிறார். அந்த மேடையில் மற்றொரு அறிவிப்பையும் அவர் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல 69% இடஒதுக்கீட்டை தெலுங்கானாவிலும் அமல்படுத்துவேன் என்று கூறியிருக்கிறார். இன்றைய விடுதலை தலையங்கம் நேற்றைக்கு நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியின் பெரும் சிறப்பு என்று எழுதி வெளிவந்திருக்கிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டத்தால் அரசு உதவி பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், அயல்நாடுகளிலும் உயர் படிப்பு படித்து கொண்டிருக்கும் இருபால் மாணவர்கள், மருத்துவம், பொறியியல் படித்து கொண்டிருக்கும், பல்வேறு உயர் பாடங்களை படித்து கொண்டிருக்கும் இருபால் மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் நெஞ்சை நெகிழ வைத்துள்ளன. அன்றாடம் கூலி வேலை செய்து கொண்டிருக்கும் பெற்றோரின் பிள்ளைகள், முகச்சவரம் செய்யும் தொழிலை மேற்கொண்டிருக்கும் தொழிலாளியின் மகன் என்று இப்படி அடுக்கடுக்குகளாக சொல்லிக்கொண்டே போகலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட தனக்கான அடையாளம் இந்த தமிழ்நாடு அரசின்
விளையாட்டுத்துறை மூலமாக வந்திருக்கிறது என்று கூறியிருந்தார். மேலும் ஒரு சிறுமி பேசும்போது, நான் வாங்கிய முதல் சம்பளத்தை என் தந்தையிடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த மேடையில் இருந்து ஒரு கோரிக்கை வைத்தவுடன் அவரை அழைத்து கொண்டு வந்தபோது மிகவும் நெகிழ்ச்சியுடன் அந்த சிறுமி கூறியது தான், என் அப்பா தான் என்னை வளர்த்தார், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே, என் அப்பா தான் எனக்காக சிரமப்பட்டார் என்று சொல்லும் போதும் சரி, அன்னையும் மகனும் ஒரே பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கிறோம், அதற்கு காரணம் இந்த கல்விதான் என்று சொன்னபோதும் சரி, ஒரு மாணவி தான் பட்ட கஷ்டத்தில் தான் கணித ஆசிரியராக வர வேண்டும் என்று சொன்னவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை அழைத்து அவருக்கு பேனா வழங்கி, நீ நிச்சயம் கணிதத்துறையில் ஆசிரியராக வர வேண்டும் என்று வாழ்த்திய போதும், தனக்கென்று வீடு இல்லை, ஓடும் குடிசையில் இருந்து வந்து படித்து இன்றைக்கு நான் மருத்துவராக வந்திருக்கிறேன், தூய்மை பணியாளரின் மகன் என்று அழைக்கப்பட்டவன் இன்று மருத்துவரின் தாய் என்று என் அம்மாவை அழைக்கும் சூழலை உருவாக்கியது இந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தான் என்று பேசும்போதும் அனைவருக்கும் மனம் நெகிழ்ந்து பாராட்டுக்களை தெரிவிக்கும் வகையில் இருந்தது. அது குறித்து தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கத்தில் வந்திருக்கிறது. விழாவில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சரும் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறனும், வறுமையின் அடித்தளத்தில் உழன்ற மக்கள், முதல் தலைமுறையாக கல்விக்கூடத்தில் காலடி பதித்த மக்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளனர் என்றால் இதற்கு எத்தகைய தடைகள் ஆதிக்க சக்திகளின் முட்டுக்கட்டையிலும் குறிப்பிட தவறவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செயற்பாட்டில் இருக்கும் பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் என்பது 1920ஆம் ஆண்டிலேயே நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே சர்பிடி தியாகராயர் சென்னை மாநகராட்சி தலைவராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது என்று வரலாற்றுகளை திராவிட இயக்கத்தின் தொடக்கத்தையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இப்படி பல்வேறு சிறப்புகளை தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக 3வது முறையாக டி. ராஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக என்றும் பாடுபடுவோம், உறுதுணையாக இருப்போம் என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசியுள்ளார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீடு மீதான 50% உச்சவரம்பு மற்றும் தனியார் துறை ஒதுக்கீட்டை நீக்குதல் ஆகியவற்றை தீவிரமாக ஆதரித்த பிறகு காங்கிரஸ் ஜாதி அடிப்படையிலான அரசியல் பேரணிகளுக்கு உத்தரப்பிரதேச அரசின் தடையை சாடுவதன் மூலம் சமூக நீதி தளமாக தனது புதிய முத்திரையை நிலைநாட்டியுள்ளது. செப்டம்பர் 11 அன்று சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற காஸ்ட் பிரைட் என்னும் சொல்லக்கூடிய ஜாதி பெருமை நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை போராட்ட வீரர்கள் யாரும் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றோ ஜாதியின் பெயரால் நிகழ்கிற ஒடுக்குமுறைகளை பற்றியோ சிந்திக்கவில்லை. இது எனக்கு கவலையாக இருந்தது என்கிறார் நூலாசிரியர் மனோஜ் மிட்டா என்று அந்த ஜாதி பெருமை ஆங்கில நூலினை வெளியீட்டின் போது எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிறப்புரையாற்றிய செய்தி இன்றைய விடுதலையின் 4ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் கல்விக்கு தடை ஏற்படுத்த ஒன்றிய அரசு நினைக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் முதல்வன் திட்டம் மூலம் ஏராளமான மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்று வருவதாக தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குனர் கிராந்திகுமார் பாடி தெரிவித்திருக்கிறார். பாலஸ்தீன பிரச்சனையில் இந்தியா ஆழ்ந்த அமைதி காப்பதற்கு காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தியின் புகாரை தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்குவதற்கு வாக்காளரின் டிஜிட்டல் கையெழுத்தை சேர்க்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தொடர்ந்து 6வது ஆண்டாக உலகின் தலை சிறந்த ஆய்வாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிகர்நில பல்கலைக்கழக பேராசிரியர் பாலகுமார் பிச்சை. அக்டோபர் 4 அன்று செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடக்கவிருக்கும் திராவிட இயக்கத்தின் 100 நிறைவு விழா மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் பட்டியல் இன்றைக்கு விடுதலையில் 8ஆம் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. கழக தோழர்களும் பொறுப்பாளர்களும் அதனை அவசியம் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திராவிட மாதம் சிறப்பு நிகழ்வில் நாளை மாலை 7 மணி அளவில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அந்நாளும் இந்நாளும் சார்லஸ் பிராட்லா ஒரு புகழ்பெற்ற ஆங்கில அரசியல் கிளர்ச்சியாளர், பேச்சாளர் மற்றும் பகுத்தறிவாதியும் ஆவார். அவர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மதச்சார்பற்ற கொள்கைகளுக்காக போராடியவர். சார்லஸ் பிராட்லா தனது வாழ்நாள் முழுவதும் தனிமனித உரிமைகள், மதச்சார்பின்மை மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக உழைத்தவர். 1880இல் அவர் நார்தம்ப்டன் தொகுதியிலிருந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
ஆனால் அவர் ஒரு நாத்திகர் என்பதால் நாடாளுமன்றத்தில் பாரம்பரியமாக எடுக்கப்படும் கடவுள் சாட்சியாக என்ற மத ரீதியான உறுதிமொழியை எடுக்க மறுத்தார். அதற்கு பதிலாக மனசாட்சிப்படி உறுதி எடுக்க அனுமதி கேட்டார். இதன் காரணமாக 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரால் தனது இருக்கையில் அமர முடியவில்லை. அவர் பலமுறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. பிராட்லாவின் இந்த விடாப்பிடியான சட்ட போராட்டத்தின் விளைவாக 1888ஆம் ஆண்டில் உறுப்பினர்கள் மதச்சார்பற்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கும் விதமாக பிரிட்டிஷ் அரசியல் சட்டம் திருத்தப்படுவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அப்பேற்பட்ட சார்லஸ் பிராட்லாவின் பிறந்த நாள் இன்று. இதுபோன்ற எண்ணற்ற செய்திகளை பார்த்திடவும் காணொளிகள், குறும்படம், ஆவணப்படம், பகுத்தறிவு திரைப்படம், குழந்தைகள் காணொளிகள், ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.